ஹே ஹாய். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் எனக்கு வந்து செல்டிக் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். அது வந்து எப்படின்னா, உங்களுடைய அப்டிக்கிள்ஸ்லாம் என்ன, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, உங்களுடைய பாஸ்ட் ஃப்யூச்சர்ஸ் என்ன, ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் எல்லாம் வந்து என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த இஷ்யூ ஆர் டுவர்ட்ஸ் எனி சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், லைக் யுவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், யுவர் சரௌண்டிங்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் அவுட்கம் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த செல்டிக் க்ராஸில் வந்து பார்த்துருவோம். ஸோ அதை வச்சு ஒவ்வொன்றா நம்ம வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரீங்கன்னா, என்னோட நேம் அனிதா, தமிழ் டேரோ ரீடர். கண்டிப்பாக வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இதுதான். இன்னைக்கு நான் வந்து 3 கிறிஸ்டல்ஸ் வச்சு தான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், ஆகாமையும் வந்து போகலாம். உங்களுக்கு ரெசனேட் ஆகிற விஷயங்கள் மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து வரும். நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணலாம். பர்சனல் ரீடிங் வந்து உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். பட் ஜென்ரல்ன்றும்போது நம்ம ஜென்ரலாக வந்து பண்ணுற விஷயம். ஸோ சில விஷயங்கள் வந்து பொருந்தும், சில விஷயங்கள் வந்து பொருந்தாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எப்பயுமே டேரோ அப்படின்றது ஒரு கைடன்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கைடன்ஸ் தான். நம்ம சூஸ் பண்ணுற பார்த்த பொறுத்து தான் இருக்குது. எதுவாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தான். லைக் ஜாதகம்னாலும் ஒரு கைடன்ஸ் தான், டேரோன்றாலும் ஒரு கைடன்ஸ் தான். சத்தம் எதாவது பண்ணிகிட்ருக்கப்போ இப்படி வந்து லைக் காது பக்கத்துலேயே வந்து கத்துற மாதிரியே வந்து இருக்குது. ஓகே. இன்னொரு விஷயம், என்னோடய ஏஎஸ்எம்ஆர் சேனலை பற்றி நான் வந்து சொல்லணும். என்னோடய ஏஎஸ்எம்ஆர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்திருக்கும். அதை தாண்டி என்னோடய கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் வந்து பின் பண்ணி வந்து வச்சுருப்பேன். ஸோ ஏஎஸ்எம்ஆர்ன்றது ஆட்டோனாமஸ் சென்சரி மெரிடியன் ரெஸ்பான்ஸ். நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகிறதுக்காக, நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு அதெல்லாம் அந்த டீஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு சம்திங் லைக் ஆல் கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இன்னொரு சேனலில் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். லைக் டேப்பிங் பண்ணுறது, ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரிக்கரிங் சவுண்ட்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் டிங்லிங் சவுண்ட்ஸ், ரிலாக்ஸிங் சவுண்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் சவுண்ட்ஸ். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குறச்சும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சூத்திங்காக வந்து இருக்கும், ரிலாக்ஸ்டாக வந்து இருக்கும். அந்த சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி என்னோடய டிவைன் எனர்ஜி டேரோ பேஜ், டிவைன் எனர்ஜி டேரோ பேஜோட லிங்க்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா டிவைன் எனர்ஜி டேரோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் வந்து போட்டுட்டு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இன்னொரு விஷயம், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இட் மீன்ஸ் அ வெரி லாட் டு மீ. லைக் ஆல்மோஸ்ட் லைக் 1000 க்ராஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து 3 கிறிஸ்டல்ஸை நான் வந்து ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய கிறிஸ்டல் என்ன அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், உங்களுக்கான கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் கிறிஸ்டல்ஸ். உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் வந்து சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அந்த கிறிஸ்டல் வந்து உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிற விஷயங்களை பார்த்து சூஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான கிறிஸ்டல்ஸ் வந்து அதுதான். இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு ஓகே, நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் கியூரண்ட்டோட இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. செல்டிக் கிராஸோட இதெல்லாம் வந்து என்னென்னா கியூரண்ட், அப்டிக்கிள்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ், ரூட் காஸ், அப்புறம் பாஸ்ட், ஃபியூச்சர், ஆட்டிடியூட், என்விரான்மெண்ட், ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அண்ட் அவுட்கம். ஓகே, ஹெல்ப் மீ இன் தி செல்டிக் கிராஸ் ஸ்ப்ரெட். ப்ளீஸ் ஹெல்ப் மீ இன் த செல்டிக் கிராஸ் ஸ்ப்ரெட். For the people who have chosen the first crystal, for the people who have chosen the first crystal, Celtic cross spread, please. Current, obstacle, influence, root, past, future, attitude, environment, hopes and fears, and the outcome. Okay, thank you. Okay, you're the okay. ஓகே, ஸோ அவுட்கம். ஓகே, எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஓவரால் எனர்ஜி இஸ் 4 of Wands. Okay, overall energy is a 4 of Wands, which is telling me you want a proper commitment or proper okay ஒரு ஃபுல் கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது வந்து போனால் செலிப்ரேஷன் ஆர் ஃபன் ஆர் என்ஜாய்மெண்ட், கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஓவரால் எனர்ஜியில் வந்து பார்க்க முடியுது. ஓகே, நமக்கு வந்து கியூரண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து என்ன அப்படின்னா
you have a certain kind of ஒரு பேஷன், ஒரு கோல், ஒரு you want to start something new அப்படின்றது வந்து நம்ம வந்து கூட சொல்லலாம். like எல்லாத்தையும் I want some clean slate, I want to erase everything, I want to erase everything in my life and I have to start something new அப்படின்ற மாதிரியான உங்களுடைய எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்திருக்கு. அப்டிக்கல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்களே தான் உங்களுடைய அப்டிக்கலாக வந்து இருக்கீங்க. லைக் யூ ஆர் நாட் பீயிங் ஸோ கமிட்டட் டு தட் ஒர்க் அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா யூ வாண்ட் ஸ்டார்ட், ஓகே, அந்த எந்தூசியாசம் இருக்குது, அந்த க்யூரியாசிட்டி இருக்குது, யூ வாண்ட் டூ சம்திங், அது பண்ணணும், இது பண்ணணும், யா யூ ஹாவ் ஆல் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ். த ப்ராப்ளம் இஸ் லைக் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஆர் யுவர் கமிட்மெண்ட் இஸ் நாட் ஃபுல்ஃபில்லாக அந்த இடத்துல வந்து இல்லை. லைக் யூ ஆர் கிவிங் எக்ஸ்கியூசஸ் டு யோர் செல்ஃப் இட் செல்ஃப். ஓகே, அன்றைக்கி நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி பார்த்துக்கலாம், இப்போ முடிச்சுக்கலாம், அப்போ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் லைக் நீங்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் கிவிங் எக்ஸ்கியூசஸ் டு ஸோ மெனி திங்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. லைக் யூ ஆர் கிவிங் எக்ஸ்கியூசஸ் டு யோர் செல்ஃப் அப்படின்னு வந்து எனக்கு தோணுதுங்க. ஓகே, அதை தாண்டி பட் யூ வாண்ட் அக்கம்ப்ளிஷ் திஸ், இதை வந்து பண்ணணும், செய்யணும் அப்படின்ற ஆசைகள்லாம் வந்து இருந்தாலும் உங்களால் பண்ண முடியலாம். ஓகே, தேர்டு இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 of Wands. ஓகே, ஐ ஃபீல் லைக் லைக் இதுவே கம்ஃபர்ட்டாக தானே இருக்குது, நம்ம அதை பண்ணணுமா அப்படின்னு வந்து நிறையா யோசிக்கிறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஒவ்வொன்றா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். the root cause of problem வந்து என்ன அப்படின்னா லைக் you want to end something, like you want to end something அப்படின்றதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு ரூட் ப்ராப்ளமாக வந்து நமக்கு இங்கே வந்து தெரியுது. ஓகே, அதை தாண்டி 5ன்றது வந்து பாஸ்ட். ஓகே, உங்களுடைய பாஸ்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஹவ் பீன் ஸோ பவர்ஃபுல், லைக் யூ ஹவ் டேக்கன் உங்களுடைய கண்ட்ரோலில் தான் வந்து எல்லாம் இருந்துச்சு. யூ ஹவ் பீன் வெரி கரேஜ். ஓகே, எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் சரி, நீங்கள் பண்ணுற வேண்டிய விஷயங்களும் ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக தான் வந்து இருந்திருக்கு. கண்டிப்பாக ஃப்யூச்சரும் இதை விட வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து பிரைட்டாக தான் வந்து இருக்க போகுது. ப்ராப்ளம் இஸ் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் வந்து எனக்கு இங்கே வந்து ஓகே, இதை விட லைக் யூ ஹாவ் ஒரு சர்டன் டெசிஷன்ஸ் எடுத்து வேறு வழியே இல்லை, யூ ஹாவ் டு கோ த்ரூ இட் அப்படின்ற மாதிரியான உங்களோட சுச்சுவேஷன்ஸ் தான் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து புஷ் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7th இருக்கிறது ஆட்டிடியூட். ஓகே, வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் திஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. என்னை கேட்டிங்கன்னா வந்து இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் உங்களுடைய அப்டிக்கலே வந்து யூ ஆர் நாட் கமிட்டிங் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. 1 step at a time அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அவங்கள என்விரான்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறச்ச உங்களுடைய சப்போர்ட்டிவ்னஸ் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தட் சீம்ஸ் டு பி ஓகே, லைக் ரொம்ப சப்போர்ட்டிவாக, அதே மாதிரி யூ கேன் அப்ரோச், யூ கேன் ஆஃபர் அப்படின்ற மாதிரியான ஒன்று இதில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. உங்களுடைய ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ்ன்னு வந்து பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் உங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இல்லையோ அப்படின்னு வந்து தோணுது. அவுட்கம் சீம்ஸ் டு பி ரொம்ப நல்லா இருக்குது. லைக் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பி, ஒரு கான்டென்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் நமக்கு வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ ஐ ஃபீல் லைக் ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஸ்டாப்பிங் யுவர் செல்ஃபோ அப்படின்னு வந்து நமக்கு இங்கே வந்து தோணுது. நமக்கு வந்து இப்போ க்யூர் அண்ட் ஓகே யூ ஆர் த ஒன், உங்ககிட்ட அந்த ஆர்வம் இருக்குது, பட் சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் யூ. அது என்ன அப்படின்றத வந்து இப்போ நம்ம ஒன்றா வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே, வை ஃபஸ்ட்டு வந்துட்டு லைக் எல்லாமே வந்து பார்க்கலாமா இல்லை ஒன்றா வந்து பார்க்கலாமா? ஓகே, சர்டைன் திங்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அப்டிக்கல்ஸோட கிளாரிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, why is the 7 of Wands is here as obstacle? Why is the 7 of Wands is here as obstacle? தடைகள், நீங்களே தான் உங்களுக்கு தடை. Obstacle is here. Yes, 7 of Wands is clarified by the Knight of Wands, 8 of Pentacles, 10 of Wands. The problem is you are escaping the sense அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐதர் நீங்கள் இன்னும் ஒன்று இதை வந்து ஓவர் பேர்டனாக நீங்கள் வந்து நினைக்கலாம். அதே மாதிரி இது இன்னும் வந்துட்டு நிறைய வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணுமோ அப்படின்னு வந்து தோணுது. ஓகே, நிறைய விஷயங்கள் இன்னும் நீங்கள் வந்து கற்றுக்கணுமோ, நிறைய விஷயங்கள் இன்னும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்னு வந்து எனக்கு இங்கே வந்து தோணுது. ஏன்னா 7 of Swords இல்லையா, சாரி 7 of Swords வந்துட்டு லைக் இதுதான் வந்து உங்களுடைய 7 of Swords. ஓகே, யூ ஆர் எஸ்கேப்பிங் ஃப்ரம் இட். அதுக்கு எதுக்கு அப்படின்னு வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு உங்களுக்குள்ளே வந்து இது பண்ணிக்கிறீங்க. அதனால இதுக்கான டயத்தை உங்களுக்காக வந்து ஒதுக்க முடியலையோ அப்படின்னு வந்து கூட நம்ம வந்து சொல்லலாம்.
எஸ், ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மச் ஆஃப் பர்டன், ஸோ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, ஐ திங்க் நிறைய விஷயங்கள் உங்களுடைய இடத்துல வந்து இருக்கு. ஒரு ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னா ஸோ மச் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பிளேட்டில் வந்து இருக்குது. அதனாலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுக்க முடியலையோ அப்படின்னு வந்து நம்ம வந்து இதை வந்து வச்சுக்கலாம். நைட் ஆஃப் வான்ஸ். எஸ், உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த இது லைக் பண்ணணும் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் வந்து இருந்தாலும் ஆல்ரெடி ஸோ மச் திங்ஸ் உங்களுடைய மைண்டில் வந்து இருக்குது அப்படின்றனால இந்த நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை கண்டிப்பாக வந்து உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஓவர்லோடட், யூஆர் ஆல்ரெடி ஓவர்லோடட். அதனால சொல்கிறேன். ஓகே ஓகே, நமக்கு வந்து இங்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸோட கிளாரிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ் அஸ் அ வைஸ் அ டூ ஆஃப் வான்ஸ் இஸ் ஹியர். As an influence, why is the two of wands is here? As an influence, why is the two of wands is here? எஸ், நான் சொன்ன மாதிரி யூ வாண்ட் டு ஏன்னா இதை நீங்கள் பண்ணணும் செய்யணுன்ற எல்லா ஆர்வமும் வந்து இருக்குது. பட் உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய வந்து வச்சுருக்கீங்க. லைக் ஒன்றா தான் நீங்கள் வந்து பண்ணணும். பட் உங்களுடைய ஆர்வமாக வந்து என்ன விஷயம் அப்படின்றது தெரியல. நிறைய வந்து போட்டு வந்து you're confusing yourself அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா I'm getting a two of pentacles here, which is you don't know how to balance things. You don't know how to balance things because since you are very new to this, either நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்து புதிய ரொம்ப புதுசாக வந்து இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட இதை வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஐதர் யூ ஆர் அ பிகினர் ஆர் அ வெரி இம்மெச்சூர் பர்சன். அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஓகே, அதனால தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் லைக் அது வந்து இந்த விஷயத்தை வந்து தாண்டி வந்து பண்ண முடியல. ரொம்ப ஆர்வம் இருக்குது, எல்லாமே வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் எல்லா ஆர்வமும் வந்து இருக்கிறனால எல்லாத்தையும் அப்படியே கும்பலாக போட்டுக்கிட்டீங்க. ப்ராப்ளமும் அதுதான். எல்லாத்தையும் போட்டுட்டு லைக் அதனால் வந்து உங்களால் வந்து கிளற முடியல. எது வந்து நமக்கு வேணும், எது வந்து நமக்கு வந்து வேண்டாம், எதை வந்து இப்போ வந்து ப்ரியாரிட்டி பண்ணுறது, எது வந்து இப்போ வந்து ப்ரியாரிட்டி வந்து பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. அவங்களாலே வந்து ப்ராப்பராக அதை வந்து பண்ண முடியலை. அதனால் வந்து லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. அதனாலே வந்து வெயிட் பண்ணுற மாதிரியே வந்து இருக்குது. ப்ராப்பர் பேலன்ஸ் வந்து உங்களால் வந்து பண்ணவே வந்து முடியலை. யா, ஓகே, இதோட ரூட். ஓகே, வாட் இஸ் த ரூட் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன்? show me the why the death card is here. What is the root? இதோட அடித்தளம் வந்து என்ன? Okay, what is the root and why is the death card is here? Why is the death card is here? Why is the death card is here? ஓகே, த ரூட் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன், அதாவது அடித்தளத்தோட இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ ஹாவ் லாஸ்ட் எவ்ரி திங். ஐதர் நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஐதர் ஏதோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன், ஏதோ ஒரு சடன் சேஞ்ச், சடன் விஷயங்கள் வந்து நடந்ததுனால குட் பி எ ரிலேஷன்ஷிப்பாக கூட வந்து இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயமாக கூட வந்து இருக்கலாம். எனிதிங் இட் குட் பி. த ப்ராப்ளம் இஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா த சடன், ஓகே, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லையோ உங்களுடைய சிச்சுவேஷன்லையோ வாட் எவர் இட் இஸ், அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் ஹாவ் ஹேப்பன். அதனால தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சம்திங் ஹாவ் என்டர்ட் ஃபார் ஷியோர். அதனால நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்து நினைக்கிறீங்க. த ப்ராப்ளம் இஸ் அதுவே உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி ஆகிடுச்சு. ஒரு இந்த மாதிரி ஆனதுனால உங்களுக்கு அந்த புதுசை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து இருக்குது. போகிறதுக்கும் ரொம்ப தயக்கமாகவும் வந்து இருக்குது. பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் வந்து இருக்குது. அதனாலே வந்து யூ ஆர் கிவிங் எக்ஸ்கியூசஸ் டு யுவர் செல்ஃப் அப்படின்றது வந்து இங்கே வந்து ரொம்ப தெளிவாக வந்து தெரியுது. ஓகே ஓகே, வாட் இஸ் அ ஃபியூச்சர்? why is the queen of swords is here as a future என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். why is the queen of wands is here as a future card? show me the clarification please. Show me the clarification please. ஓகே, ஐ ஃபீல் லைக் உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூஆர் கோயிங் டு கெட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். டெஃபினெட்லாக சேலஞ்சஸாக தான் வந்து இருக்க போகுது. டெஃபினட்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்யூச்சரில் திங்ஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐதர் நீங்கள் வந்து யூஆர்
வந்து கடவுளிட சரணடைஞ்சிருவீங்க. இல்லை அப்படின்னா அந்த திங்ஸை வேறு மாதிரியாக வந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ண போகிறீங்க. இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ உங்களோட லைஃப்பில் அதை வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்க போகிறீங்க. ஐதர் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து இது வரைக்கும் ஒரு கண்ணோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இனிமேல் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக வந்து இருக்க போகுது. வித் அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ், லைக் உங்களுடைய ஹாப்பினஸ் டுவர்ட்ஸ் அவோ வந்து எதை நோக்கி நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து பண்ண போகிறீங்களோ அதோட நோக்கம், அதோடைய பெர்ஸ்பெக்டிவ், அதோடைய பார்வை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது அப்படின்றதான் வந்து நான் வந்து இங்கே வந்து சொல்வேன். ஓகே, அதே சமயம் நம்ம என்ன பார்க்கலான்னா உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். டுவர்ட்ஸ் திஸ் வைஸர் ஆட்டிடியூட். Attitude wiser, Knight of Pentacles is here. The attitude wiser, Knight of Pentacles is here. Attitude wiser, Knight of Pentacles is here. ஓகே, த ப்ராப்ளம் இஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்க 2 of Wands இங்கே வந்துருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த தயக்கம் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்குது. You want to start something new, and the new love or whatever it is, new life, new journey ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களோட எனர்ஜி அந்த பழசுலேயே வந்து இருக்கிறதுனால லைக் நோ அதை பற்றியே இன்னும் நினச்சிட்டே வந்து இருக்கீங்க. யூ ஹாவ் டு கம் அவுட். அதே மாதிரி அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து இருந்திருக்கும். பட் அதே சமயம் உங்களுக்கு சோகத்தில் வந்து கொடுத்தனாலும் நம்ம அந்த ஒரு என்விரான்மெண்ட்டே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். லைக்னா அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத விட அந்த ஜோன்லேயே ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கனால ஒரு நியூ ஜோன் அப்படின்னு வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஸ்டெப் அப் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு கண்டிப்பாக ஒரு தயக்கம் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி லைக் இதை பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு 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 ஹெசிடேஷன் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும். அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். Okay, why is the Knight of Cups is here as the environment? Why is the Knight of Cups is here as the environment? Why is the Knight of Cups is here as the environment? ஐ ஃபீல் லைக் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நியூ ப்ரப்போசல்ஸ் வந்து வந்திருக்கலாம், ஒரு நியூ ஆஃபர்ஸ் வந்து வந்திருக்கலாம். இல்லைன்னா புதுசாக யாரும் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம், புதுசாக ஒரு ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து வந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து எது தடுக்குது அப்படின்னா உங்களுடைய பழைய விஷயங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப தடுக்குது. ஏன்னா பழைய விஷயங்களே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஹீல் பண்ணலை, அதையே வந்து இன்னும் நினச்சிட்டே இருக்கனால புதுசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து யாரையும் வந்து நம்பிட முடியலை. த பேசிக் ப்ராப்ளமே வந்து அதுதான். ஏன்னா இன்னும் உங்களோட எனர்ஜி அங்கேயே தான் வந்து இருக்குது. இன்னும் அதை விட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வெளியே வராததுனால இந்த புதுசாக வந்து உங்களுடைய வர்ற பர்சன்ஸ்னாலே உங்களோட வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அக்செப்டும் வந்து பண்ண முடியலை. குட் பி இது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், குட் பி பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சிச்சுவேஷனாக கூட வந்து இருக்கலாம், ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கலாம், பழைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இல்லாமல் வந்திருக்கலாம், வந்து புதிய இது வந்து நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஆகும்போது இவங்க மேலேயும் உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து இருக்கிறத விட உங்களோட எனர்ஜி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதையே பற்றி தான் நினச்சிட்டே இருக்கீங்களே தவிர இங்கே ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கிறத உங்களால் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காகன்னு வந்து சொல்கிறேன். இது உங்களோட சுச்சுவேஷனோட எதோடையும் வேணால் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். வாட் ஆர் த ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அண்ட் வை த ஹெர்மிட் இஸ் ஹியர்? வாட் ஆர் த ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அண்ட் வை த ஹெர்மிட் இஸ் ஹியர்? What are the hopes and fears and why the hermit is here? அதுதான். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பிகாஸ் உங்களை இப்போ வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணுது. ஓகே, லைக் யூ ஆர் இன் அ நியூ ஜோன், இதை வந்து என்ஜாய் பண்ணு, இதை வந்து கற்றுக்கோ, அது வந்து உனக்கு வந்து இல்லாதது அப்படின்னு வந்து சொன்னாலும் நீங்களாக தான் உங்களை வந்து நீங்கள் வந்து ஐசோலேட் வந்து பண்ணிக்கிறீங்க, நீங்களாக தான் உங்களை வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுத்திக்கிறீங்க, நீங்களாக தான் உங்களை வந்து தனிமைப்படுத்திக்கிறீங்க. பட் யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நவ் ஆர் தென் அண்ட் நவ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் சம்திங் ஒரு அந்த நியூ என்விரான்மெண்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு உணர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக வந்து இருந்திருக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து இந்த நியூ என்விரான்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக வந்து இருக்குது அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். ஓகே, இதோட அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். Why is the 9 of Cups is here? Why is the 9 of Cups is here? Show me the clarification, please. Show me the clarification, please.
See, you will not believe me, okay? Nine of Cups is clarified by the Three of Cups, the Hermit, and the Nine of Cups. Nine of Cups is clarified by the டெஃபினட்டாக இந்த நியூ என்விரான்மெண்ட்டோ நீங்கள் ஸ்டெப் அப் பண்ண போகிற அந்த புதிய விஷயமோ கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு நிறைய அபண்டன்ஸ் வந்து கொடுக்க போகுது. உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு அப்போ இருந்த ஒரு பர்சனுக்கும் இப்போ இருக்கிற ஒரு பர்சனுக்கும் நிறைய வந்து உங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடச்சிருக்கும். நிறைய வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கும். ஒரு நீங்கள் பார்க்குற பார்வையோ சரி, நீங்கள் இது பண்ண போகிற விஷயமோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்னர் ரிஃப்ளெக்ஷன் நிறையா விஷயங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்க, தெளிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுக்க போகிற ஒரு ஜோனாக தான் வந்து இருக்க போகுது. நீங்களாக அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. நீங்களாக தான் உங்களை ஸ்டாப் பண்ணுறீங்க. உங்களை வந்து பெருசாக யாரும் வந்து ஸ்டாப் பண்ணல. உங்களுடைய என்விரான்மெண்ட் எல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக தான் வந்து இருக்குது. ஸ்டாப் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மட்டும்தான் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸோ ஹோப் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிறிஸ்டலுக்கு வந்து போயிடலாம். ஓகே, செகண்ட் கிறிஸ்டல் பண்ணவங்களுக்கு இப்போ வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே, உங்களோட Celtic cross spread for the people who have chosen the second crystal. Celtic cross spread for the people who have chosen the second crystal. How the current, obstacle, influence, root, past, future, attitude, environment, hopes and fears, and the outcome. Influence, okay, root, past, future, attitude, environment, outcome, hopes and fears, and the outcome. Okay, so உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா Three of Pentacles, which means like could be collaboration or teamwork, இல்லை அப்படின்னா business or something, இல்லை அப்படின்னா something related to teamwork, இல்லைன்னா லைக் ஃபேமிலியோட லைக் உட்காந்து பேசுகிறது, பேச்சுவார்த்தை, தேர்ட் பார்ட்டியோட இன்வால்மெண்ட் வந்து இங்கே இருக்கணும். டு ஹாவ் அ தேர்டு சஜஷன் ஆர் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி வந்து நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாம். பட் சம்திங் லைக் ஃப்ரெண்ட்ஷிப், கொலாபரேஷன் ஆர் டீம் ஒர்க், இதோட மீனிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இதுதான். ஓகே, ஓகே, உங்களோட கியூரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ சீம்ஸ் டு பி வெரி க்ரியேட்டிவ், நர்ச்சரிங், ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மூடில் தான் வந்திருக்கீங்க. கார்ட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாசிட்டிவாக தான் வந்து வந்திருக்கு. ஸோ நோ நீட் டு வரி. உங்களுடைய அப்டிக்கல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேகம், ஓகே, உணர்ச்சி வசப்படுறது, ஓவர் எமோஷன்ஸ், கம்யூனிகேஷன்ஸும் கொஞ்சம் அப்டிக்கலாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. விவேகம் விட வேகம் அப்படின்றது வந்து கூட நம்ம வந்து சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பயம், அர்த்தமில்லாத ஒரு பயம், தேவையே இல்லாத ஒரு பயம். ஓகே, உங்களை வந்துட்டு லைக் ஒன்று அப்படியே நீங்கள் வந்து வளர்ந்துருப்பீங்க, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ப்ராடு இது வந்து கிடைக்கலையோ அப்படின்னு வந்து இதை தோணுது. இதோட ரூட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா யுவர் ஃபேமிலி ஆர் சம்திங் ஒரு ரூட்டாக வந்து இருக்கலாம். இது என்ன அப்படின்றது வந்து ஃபர்தராக நம்ம வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். பாஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சம்திங் ஹஸ் ஸ்டார்டட். பாஸ்ட் வந்துட்டு சீம்ஸ் டு பி பாஸ்டில் வந்து ஒரு சம்திங் நியூவாக ஏதாவது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இல்லை அப்படின்னா மணி ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு விஷயம் வந்து ரீசன்ட் பாஸ்டில் வந்துட்டு மணி இன்கமிங் ரைஸ் ஆகிற மாதிரி, இல்லைன்னா நியூ ஜேர்னி சம்திங் ஏதோ ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கலாம். பட் ஃப்யூச்சரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ரொம்ப வந்து ஹாப்பியாக தான் வந்து இருக்க போகுது. வாட் யூ ஹேவ் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட், அது ஃப்யூச்சர்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக அண்ட் ரொம்ப ஹாப்பியாக, இது வந்து ஹாப்பினஸ் கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஓகே, ஃப்யூச்சர் உங்களோட ஆட்டிடியூட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஸ் ஐ டோல்ட் யூ ரைட், வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஆட்டிடியூடும் அதே மாதிரி தான் வந்து இருக்குது. என்விரான்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ரொம்ப இன்ட்யூட்டிவாக தான் வந்து இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளமாக வந்து தெரியல. ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறச்ச யூ ஆர் நாட் எக்ஸ்ப்ரெஸிங் மச் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லை அப்படின்னா யூ ஹோல்டிங் இட் வெரி டைட்லி அப்படின்னு சொல்லலாம். மணி சம்மந்தமாக இருந்தது அப்படின்னா, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இருந்தது அப்படின்னா, அவுட்கம் ஆல்சோ இட் சீம்ஸ் டு பி கிங் ஆஃப் கப்ஸ். ஓகே, விச் சீம்ஸ் டு பி லைக் எமோஷ்னல், இல்லை அப்படின்றது நம்ம என்னென்ன ஃபர்தராக வந்து இதை வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன அப்படின்றத வந்து பார்த்தலாம். யூ சீம்ஸ் டு பி வெரி நார்மல், க்ரோத், அபண்டன்ஸ் எல்லாமே வந்து இருக்க தான் வந்து செய்யுது. இதோட அப்டிக்கல்ஸ் மட்டும் என்ன அப்படின்றது வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். அப்டிக்கல் ப்ளீஸ்.
Why the obstacle as a king? Knight of Swords is here. As an obstacle, why the Knight of Swords is here? Why the obstacle as a Knight of Swords is here? Yeah. Okay. Obstacle வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா the death, the king of pentacles and the empress. Okay. உங்களுடைய மணி ரிலேட்டடாக இல்லைன்னா உங்களுடைய சுச்சுவேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்திங் ஹாவ் டேக்கன் ரீபர்த் அப்படின்னே நம்ம வந்து சொல்லியிருக்கலாம். லைக் அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு தருணத்தில் வந்து இருக்கும்போது இல்லைன்னா முடிஞ்ச சம்திங் ஹாஸ் எண்டட். பட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு தொடக்கம் வந்து இருந்திருக்கலாம். when it comes to money இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன ஒரு சுச்சுவேஷன் சில விஷயங்கள் வந்து முடிஞ்சிருந்தாலும் சிலது வந்து தொடங்கும் போது ரொம்ப ரொம்ப சேஞ்சஸ் ரொம்ப பாசிட்டிவான அதில் மணியாக இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருக்கலாம். லைக் இன்னொரு ரிலேஷன்ஷிப்னாலும் ரொம்ப வந்து நல்லா வந்து போய்கிட்டே வந்து கூட வந்து இருக்கலாம். ஆனால் அதில் வந்து வேகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. லைக் இன்னும் அசூர வேகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு க்ரோத் இருக்குன்னு வந்து தோணுது. வந்து வேகம் வந்து இருக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப அசுர வேகமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். அந்த ஸ்பீடை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணணுமோ அப்படின்னு வந்து கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். லைக் வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. லைக் இன்னும் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அதோட நல்லது கெட்டது வந்து இன்னும் நீங்கள் வந்து நிறைய வந்து விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மறுக்கிறீங்க. அது என்ன அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுற வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே. Influence. Okay, influence. What is the influence? What is the influence? As an influence, why the Eight of Swords is here? As an influence, why the Eight of Swords is here? As an influence, why the Eight of Swords is here? ஸோ நிறைய குழப்பங்கள். ஓகே, லைக் உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டியே வந்து கிடையாது. லைக் அதோட தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களை எது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா பயம், தேவையில்லாத ஒரு பயம். இது வந்து முடிஞ்சிடுமோ, இது வந்து இப்படியே ஆயிடுமோ, இந்த நெகட்டிவ் திங்கிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து இருக்குது. ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கு அந்த லிமிட்டட் பிலீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாசிட்டிவாக நினைக்கிற அந்த தன்மை வந்து உங்களுக்கு கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நெகட்டிவிட்டி மட்டும்தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. யாராவது வந்து பாசிட்டிவாக வந்து சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க வந்து பாசிட்டிவாக வந்திருக்காங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுற விஷயம், நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பயம், தேவையில்லாத ஆங்ஸைட்டி, படப்படப்பு, அந்த அந்த நெகட்டிவ் திங்கிங்லாம் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நெகட்டிவிட்டியவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்க. அதனாலே உங்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஆகுது, தேவையில்லாத மண்டவலி வந்து உங்களுக்கு வந்து வருது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகே. Okay, what is the root? What is the root and why is the Ten of Pentacles is here? What is the root and why is the Ten of Pentacles is here as a root? Give me the clarifications. Give me the clarifications. So you are a very hard worker. Okay, you are a very hard worker, you are a very stable person. At the same time வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கிவன் அண்ட் டேக் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரூட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அடித்தளம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஏன் வந்து தேவையே இல்லாத இந்த பயம், இந்த தேவையில்லாத நெகட்டிவ் திங்கிங், லைக் யூ ஹாவ் டு பி சரௌண்ட் வித் த பாசிட்டிவ் பீப்புள், யூ ஹாவ் டு பி அரௌண்ட் வித் த பாசிட்டிவிட்டி. நம்ம என்ன அட்ராக்ட் பண்ணுறோமோ, நம்ம என்ன வந்து எமிட் பண்ணுறோமோ அதை தான் வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய ரூட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருக்கு. அப்டக்கிளும் இன்ஃப்ளூயன்ஸும் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தடை. உங்களுடைய வேகம், அசுர வேகம் எல்லாமே வந்து சீக்கிரம் அப்படின்ற ஒரு வேகம். அதே மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு பயம், நெகட்டிவிட்டி. அப்படி ஒரு நல்லது நடந்துச்சுன்னா ஐயோ நமக்கு நல்லது நடந்துச்சு, டக்குன்னு வந்து அது ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்ற ஒரு நினைக்கிற ஒரு விஷயம் தான் உங்களை வந்து பெருசாக வந்து ஸ்டாப் பண்ணுது உங்களுடைய இதை. ஸோ எல்லாமே வந்து வேகம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து வேகம் இருக்கலாம், ஆனால் அசுர வேகம் வந்து கண்டிப்பாக வந்து தப்பாக தான் வந்து முடியும். ஓகே. Why is the past as the Ace of Pentacles is here? As a past, why is the Ace of Pentacles is here? As a past, why is the Ace of Pentacles is here? ஸோ ரீசன்ட் பாஸ்டில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஹேவ் ஸ்டார்டட் சம்திங் லைக் மணி ரிலேட்டடாக இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டேக்கன் அ சான்ஸ். ஓகே, அது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்வ்மெண்ட் வந்து இருந்தாலும் அது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் வெரி இது வந்து என்னது லைக் உங்களுடைய ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸோடு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகுது.
அதுதான் நீங்கள் ஆரம்பித்த விஷயத்த நினச்சி தான் உங்களுக்கு அந்த பயமே. நீங்கள் அந்த ஆரம்பித்த விஷயத்தில் ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்து போயிட்டே வந்து இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் வந்து உடனே வந்து சீக்கிரமாகவே வந்து அதை வந்து அடையணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. சீக்கிரமாகவே எல்லாமே சரியாயிடணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. அசுர வேகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத பயம். அந்த நெகட்டிவிட்டி வந்து உள்ளே வந்து கொண்டு வரது. ஐயோ! இப்படி ஆயிடுமோ? ஐயய்யோ! அப்படி ஆயிடுமோ? இது வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அது அப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி பண்ணுறது? அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்கள வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தடையே. ஓகே. ஸோ பாசிட்டிவாக வந்து தயவு செஞ்சு திங்க் பண்ணுங்கள். வாட் இஸ் த ஃப்யூச்சர்? வாட் இஸ் த ஃப்யூச்சர்? ஆஸ் அ வைஸ் அஸ் ஹாப்பினஸ் கார்டு, ஆஸ் அ சன் இஸ் ஹியர். வைஸ் அ ஹாப்பினஸ் ஹியர், ஆஸ் அ சன் இஸ் ஹியர். அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்டப்பர்னாக இருக்கீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். சி வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட், அந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் இல்லை ஏதோ ஆகட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, லைக் ஐ திங்க் இது கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறது கூட வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. லைக் யூ ஆர் டேக்கிங் யுவர் ரிலேஷன்ஷிப் வெரி ஃபாஸ்ட்டோ அப்படின்னு வந்து தோணுது. அதே சமயம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதே வந்து இல்லாமல் இது வந்துட்டு லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. இருந்தது அப்படின்னா லைக் ரொம்ப வேகமாக இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப். அதை வந்து கொஞ்சம் அந்த ஸ்பீடை கம்மி வந்து பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் அதிகமாக இருந்தாலும் அந்த பாசிட்டிவிட்டி திங்கிங்னு இருக்கும்ல, அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்து இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வந்து கிடையாது. பட் டேக் இட் ஸ்லோ. தயவு செஞ்சு டேக் இட் ஸ்லோ. இல்லைன்னா நாளைக்கு அதுவே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. Okay, as a why as the 8 of wands is here as an attitude. Why is the 8 of wands is here as an attitude? Eight of wands is clarified by the 4 of wands, strength and the 8 of wands. அதுதான் லைக் whatever நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் நான் உடனே வந்து பண்ணணும். எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக வந்து நடக்குது. டேக்கிங் இட் அந்த லைக் உங்களுடைய கரேஜை கேதர் பண்ணி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்லை அப்படின்னா எவ்வளோ அப்டக்கிள்ஸ் வந்து வந்தாலும் லைக் எவ்வளோ இதுகள் வந்தாலும் லைக் எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட ஆட்டிடியூட் வந்து இப்போ ரொம்ப வேகமாக வந்து இருக்குது. ஓகே, what is the environment? What is the environment of the situation and why is the high priestess is here? What is the environment of the situation and why is the high priestess is here? ஸோ ஹை ப்ரீஸ்டஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன் வந்து நம்ம சொன்ன மாதிரி இங்கே ஓவரால் எனர்ஜி 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து வந்திருந்ததில் உங்களோட என்விரான்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஐ ஃபீல் லைக் உங்களுடைய ஃபேமிலி இல்லைன்னா அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் ஹெல்பிங் யூ அ லாட். ஓகே, அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ண வந்து போகுது. லைக் when it comes to a business or teamwork or லைக் ஒரு மேரேஜ் ப்ரொபோசல்ஸோ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் டேக் அ ஹெல்ப் ஃப்ரம் த தேர்ட் பர்சன் பட் ஒன்லி த பாசிட்டிவ் திங்கிங். ஓகே, அந்த நெகட்டிவ் இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுறணும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப தேவையில்லாமல் வந்து பயப்படுறீங்க. அர்த்தமே இல்லாத ஒரு பயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்களாம் அதை வந்து தள்ளி போட்டே வந்து ஆகணும். திங்ஸ் வில் டெஃபினெட்லி கோயிங் டு ஹேப்பன். ஓகே, நீங்கள் நினைக்கிறது வந்து விஷயங்கள் நடக்க தான் வந்து போகுது. அர்த்தமே இல்லாத ஒரு குழப்பங்கள் தான் உங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு. ஓகே, ஓகே, இப்போ வந்து ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் பார்க்கலாம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். as a hopes and fears, why the 4 of pentacles is here? as a hopes and fears, why is the கண்டிப்பாக வந்து மூணாவது மனுஷங்களோட தலையீடுன்னு வந்து கிடையாது. அவங்களோட ஒப்பீனியன் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து ஃபேமிலி ஆர் அந்த என்விரான்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து முக்கியம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அந்த என்விரான்மெண்ட் அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து கிரேட்டாக வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் ஆல்சோ வந்து அவங்களுக்கு கிரேட்டாக ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க டுகெதராக. ஓகே, why is the 4 of pentacles as here as the hopes and fears? as a hopes and fears, as a hopes and fears. ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஐயோ நான் சொன்னேன்ல அதுதான், நான் திருப்பி சொல்லணுன்ற அவசியமே வந்து கிடையாது. லைக் அப்படியே வந்துட்டு காற்றே போகாதபடி அந்த ஐடியாலஜியோ இல்லை அந்த பர்சனையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இறுக்கமாக அப்படியே வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. லைக் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இருக்கலாம். இவ்வளோ இறுக்கமாகவோ இல்லை வந்து இவ்வளோ இதாகவோ வந்து இருக்கணுன்ற அவசியமே வந்து கிடையாது. லைக் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்களோட திங்கிங் ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக வந்து இருக்குது இதில்.
And outcome as a why is the king of cups is here as an outcome. Why is the king of cups is here as an outcome. Why is the king of cups is here. King of cups is clarified by the Knight of Pentacles, Six of Wands and the Queen of Pentacles. Now sonella, definitely you're going to win in this. Definitely you're going to win in this. You are going to achieve whatever you want. பட் நான் சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸோ நான் சொன்ன கைடன்ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தட் இஸ் கோயிங் டு பி அ விக்ட்ரி. லைக் யூனோ யூஆர் கோயிங் டு கம் அவுட் வித் த ஃப்ளையிங் கலர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து வெற்றி அடைய தான் வந்து போகிறீங்க. பட் டேக் இட் ஸ்லோ அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். இவ்வளோ வேகம் இவ்வளோ அவசரம் வந்து எதுக்குமே வந்து தேவையில்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். மணி விஷயமாகட்டும், ரிலேஷன்ஷிப் விஷயமாகட்டும் சக்ஸஸாக தான் வந்து முடிய போது. வேகத்தை வந்து குறைங்க. என்னன்றது வந்து ஒவ்வொரு அடியும் நீங்கள் வைக்கும்போது பார்த்து வைங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிறிஸ்டலுக்கு போயிடலாம். ஓகே, தேர்ட் கிறிஸ்டலுக்கு வந்து இப்போ பார்த்துக்கலாம். செல்டிக் கிராஸ். ஓகே, செல்டிக் கிராஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் சூசன் தி தேர்ட் கிறிஸ்டல். ஓகே, Celtic cross for the people who have chosen the third crystal about the querent, obstacle, influence, root, past, future, attitude, environment, hopes and fears, and the outcome. Okay, help me in the reading, please. Which is the cards for the people who have chosen the third crystal. ஓகே, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, மணி, சம்திங் ரிலேட்டட் டு மணி ஆர் வெல்த் ஆர் மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு ஒன்னா யூ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் லைக் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி லைக் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். லவ் ஜேர்னியோ, ஜாப் ஜேர்னியோ, கேரியர் ஜேர்னியோ, சிச்சுவேஷன் ஜேர்னியோ, ஃப்ரெண்ட்ஷிப்போ, ரிலேட்டிவ்ஸோ சம்திங் உங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. மேஜராக வந்து பார்த்துட்டிங்கன்னா லாட் ஆஃப் லவ் இன்வால்வ், மேபி லவ் இன்வால்வ்மெண்ட் வந்து இருக்கலாம். இல்லைன்னா மணி சம்திங், எந்த ஒரு சுச்சுவேஷனுங்க என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, பட் யூ சீம்ஸ் டு பி வெரி காம், கம்போஸ்ட். பட் உங்களை சுற்றி வந்து வாட் எவர் த ப்ராப்ளம் இஸ் ஹேப்பனிங் நம்ம என்ன கிளாரிஃபை வந்து பண்ணலாம். ஓகே, வாட் எவர் த ப்ராப்ளம் இஸ் ஹேப்பனிங், பட் சின்ஸ் யூ சீம்ஸ் டு பி வெரி லைக் எப்படி இருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் மெயின்டைன் பண்ணிட்டே வந்திருக்கீங்க. ஓகே, என்னை சுற்றி வந்து இந்த பக்கம் ஒரு 1000 பிரச்சனை இருக்குது, இந்த பக்கம் ஒரு 1000 பிரச்சனை இருக்குது, முன்னாடி ஒரு 3000, பின்னாடி ஒரு 4000 வந்து இருந்தாலும் ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ். என்னோட பிரச்சனை இன்னும் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, ஸ்பெசிஃபிக்கான ஒன்று, அதில் தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து ரொம்ப மேலோங்கி வந்திருக்கு. அப்டக்கிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகே, அது என்ன அப்படின்றத வந்து ஃபர்தராக வந்து பார்ப்போம். இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கர். இது என்ன அப்படின்றத ஆழமாக தோண்டி அலசி ஆராயமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து விட மாட்டீங்க. இதோட ரூட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பாலிட்டிக்ஸ் இல்லைன்னா கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இதை வந்து சொல்லலாம். லாட் ஆஃப் பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. நம்ம என்னன்றது வந்து பார்ப்போம். பாஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பாஸ்டில் கரெக்டாக இருந்தது, பட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஓகே, ஆட்டிடியூட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங், என்விரான்மெண்ட் வெரி சப்போர்ட்டிவ், பட் ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறச்ச லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வந்துருக்கு. ஏன்னா அது இங்கேயே வந்து வந்துருச்சு. ஃப்யூச்சரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பேலன்ஸ் வந்து பண்ண முடியல, ப்ரியாரிட்டைஸ் வந்து பண்ணவே வந்து முடியல. அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ ஃபீல் லைக் யூ ஆர் நாட் கோயிங் டு அதில் ஒரு ஃபுல் கமிட்டடாக நீங்கள் சக்சீட் ஆக போகிறீங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் வந்து இருக்குது. ஸோ அது என்னன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே, why is the king of cups is here? 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 Whatever the situation is, okay, என்ன ஒரு சுச்சுவேஷனாக வந்து இருந்தாலும் ஓகே,
ஓகே. சில விஷயங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு சான்ஸ் எடுத்து வந்து அத வந்து சக்சீட் பண்ணணும்னு வந்து நெனைக்கிறீங்க. பட் நீங்க எவ்வளோதான் அந்த விஷயத்த வந்து புதுசா எடுத்து, எடுத்து, எடுத்து வந்து பண்ணாலும், அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அம் பெருசா வந்து அதனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்சீடு வந்து ஒரு விஷயங்கள வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து பார்க்க முடியல. ஓகே. Why is a page of cups is here as an obstacle? Why is a page of cups is here as an obstacle? உங்களுடைய obstacle என்ன? உங்களுடைய தடைகள் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். Why is a obstacle? Why is a page of cups is here? 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 See, I think நீங்க இப்பதான் ஒரு விஷயத்துலேருந்து பெருசா வந்து அடிபட்டுட்டு வந்திருக்கீங்க. ஐ திங்க் உடனே நீங்க வந்து இன்னொரு விஷயத்துல போய் இன்வால்வ் ஆகுறீங்களோன்னு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஆல்ரெடி இதோட ரூட் ப்ராப்ளமே வந்து இன்னும் வந்து சரியாகலை. நீங்கள் அந்த விஷயம் வந்து இன்னும் வந்து சரியாகலை. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் ஜம்பிங் இன்டூ அந்த ஒரு விஷயம் இன்னும் முடிஞ்சு ஆறுறதுக்கு முன்னாடியே அது வந்து ஹீலிங் ஆறுறதுக்கு முன்னாடியே யூஆர் ஒரு விஷயத்துக்கு வந்துக்குள்ளே வந்து நீங்கள் போகிறீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. அப்டக்கிள் தானே இப்போ வந்து நம்ம பார்த்து பார்த்தோம். எஸ், பெருசாக வந்து இன்கேஸ் இஃப் இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்போ இல்லை வாட் எவர் த சிச்சுவேஷன், இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 75% கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய அப்டக்கிளே வந்து பார்த்துட்டோன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் டெஃபினட்டாக லவ் இன்வால்மெண்ட் வந்து இருக்குது. பட் அது இன்னும் நீங்கள் வந்து ஹீலே வந்து பண்ணல. அது அந்த சஃபரிங்கில் வந்து எழுந்துகிட்டே தான் வந்து இருக்கீங்க. பட் அகெயின் யூ ஆர் ஜம்பிங் இன்டு சம்திங் எல்ஸோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பண்ணுறீங்களோன்னு வந்து எனக்கு தோணுது. ஓகே, ஒரு நிமிஷம் இதோட ரூட் மட்டும் என்னென்னு நான் பார்த்துக்கிறேன். why as a root 5 of swords is here? As a root, why the 5 of swords is here? As a root, why the 5 of swords is here? As a root, why the 5 of swords is here? Knight of swords, Knight of wands, the chariot. ஸோ உங்களுடைய ரூட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. பட் திரும்ப 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 வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பாருங்களேன், லைக் நைட் அந்த சேரியட் அப்படின்னு இருக்கும்போது மூமெண்ட் வந்து எவ்வளோ மூமெண்ட் வந்து இருந்தாலும் இந்த ரூட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட ப்ரெஷர்னாலே ஐ திங்க் ஏதோ ஒரு ப்ரெஷர்னாலே யூ ஆர் டூயிங் திஸ் திங்ஸோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. இன்னும் ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஏதோ ஒரு அழுத்தம் வந்து கொடுத்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து ஒரு இதுலேருந்து அதாவது ஒரு ப்ரெஷர் அழுத்தம் அப்படின்னா லைக் ஏதோ ஒரு வல்னரபிளாக கூட வந்துருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஏதோ ஒரு பயம் கூட வந்து இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது கண்டிப்பாக. அதனாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரைட்டாக வந்து முடிய போகிறதே வந்து கிடையாது. நான் வந்து அஷ்யூர்டாக நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இன்னொருத்தர் கொடுக்குற அழுத்தத்தாலேயோ இல்லை இன்னொருத்தர் வந்து ஓகே எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்றனாலையோ நீங்கள் வந்து சில விஷயங்களை இன்னும் ஆராய்ச்சி வந்து பண்ணாமல் பண்ணீங்க, இன்னும் வந்து பொறுமையாக வந்து பண்ணாமல் வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவுட்கம் வந்து ரொம்ப கிரேட்டாலாம் வந்து வரலை. ஓகே, நிறைய கன்ஃபியூஷன்ஸில் தான் இதை கொண்டு போய் விடும், நிறைய ப்ராப்ளத்தில் தான் வந்து கொண்டு போய் விடும். ஆல்ரெடி யூஆர் அண்டர் லாட் ஆஃப் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர்னாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஆர் ரன்னிங், நீங்கள் வந்து ஓடிட்டே வந்து இருக்கீங்க. ப்ரெஷர்ஸ்னாலே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும்னு வந்து நினைக்கிறீங்க.
ப்ரெஷர்னாலே வந்து திருப்பி ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வந்து போகிறீங்களான்னு வந்து தெரியல. அவசரப்படுறீங்களோன்னு வந்து தோணுது. லைக் என்ன பண்ணிடுவோம் ஏது பண்ணிடுவோன்ற ஒரு பயம் ப்ரெஷர் கூட வந்து இருக்கலாம். அதனாலே வந்துட்டு ஏதோ ஒரு தப்பான ஒரு கமிட்மெண்ட்குள்ளே மாட்டிக்கிறீங்களான்னு தோணுது. கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கலாம். ஏதோ திங்ஸ் வந்து ஃபேராக வந்து நடக்கலை. ஸோ யூ ஹாவ் டேக்கன் சர்டன் டெசிஷன்ஸ் வந்து எடுத்து நீங்கள் இப்போ தான் வந்து ஹீல் பண்ணிகிட்டே வந்து இருக்கீங்க. ஹீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே வேறு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. பட் கண்டிப்பாக அது வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக வந்து இருக்காது. ஓகே, லைக் இன்னும் நம்ம வந்து ரொம்ப வல்னரபிளாக இருக்கும்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நினைப்போம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் மட்டும்தான். நீங்கள் அவசரப்பட்டு இன்னொரு விஷயத்துக்குள்ளே லைக் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வேறு எதுலையா வந்து செலுத்துங்க. இப்போ வந்துட்டு வேற ஒரு இன்னும் ஹீலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரதுக்கு முன்னாடி இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது நாட் அட் ஆல் அட்வைசபிள் இஃப் இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப். ஓகே, why is the future as the Two of Pentacles is here? Why is the future as Two of Pentacles is here? As a future, why is the Two of Pentacles is here? Two of Pentacles is clarified by the temperature, Eight of Wands and the Two of Pentacles. கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பேலன்ஸ் வந்து பண்ணவே வந்து முடியாது. யூ வில் லூஸ் யுவர் பீஸ், ஹார்மோனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஷிஃப்ட்னஸ், அந்த ஒரு மாற்றத்தை உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து பேலன்ஸே வந்து பண்ண முடியாது. டெஃபினட்டாக இது லவ் இன்வால்மெண்ட் தான். லைக் யூ ஹாவ் கான் த்ரூ எ லாட் இன் த ரிலேஷன்ஷிப். அதுலேருந்து கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு கிரியேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக பழைய ரிலேஷன்ஷிப் வந்து இருந்திருக்காது. இல்லை அப்படின்னாலும் ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்னாலும் நான் வந்து இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா நிறைய பெயின் தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். லைக் அது என்ன ஏதுன்றது முழுசாக அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்காமல் ஓகே சரியாயிடுச்சு அப்படின்னு வந்து டக்குன்னு நீங்களாக வந்து முடிவு பண்ணிக்கிறீங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்காமல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா போய் சண்டை போடுறீங்க அப்படின்னா அது உட்காந்து என்ன ஏதுன்னு அலசி ஆராயணும். உடனே வந்து பெரிய பிரச்சனைக்கு நான் சொல்கிறேன், உடனே வந்து நீங்கள் வந்து இதாகிடுறீங்க. பட் அது கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகலை. ஓகே, உங்களுடைய ஆட்டிடியூட், ஓகே உங்களுடைய ஆட்டிடியூட் என்னன்றது வந்து பார்க்கலாம். as attitude why is the Queen of Wands is here? as an attitude why the Queen of Wands is here? as an attitude why is the Queen of Wands is here? as an attitude why the Queen of Wands is here? ஸோ டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி your attitude towards this is you're going to give up on this. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் ஈஸியாக கிவ் அப் பண்ணுற பர்சனாக வந்து இருக்கீங்க. இப்போதைக்கு உங்களோட ஆட்டிடியூட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் வந்து இருக்குது. டெஃபினட்டாக இது உங்களை வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திடும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு வந்து 10 தடவை வந்து யோசிங்க. what is the Knight of Wands is here as an environment? why is the Knight of Wands? ஏதோ ஒரு ப்ரெஷரில் தான் லைக் யூ ஆர் அக்செப்டிங் திங்ஸ். அதை வந்து உங்களுக்கு அது என்ன அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு அழுத்தத்தாலேயோ வந்து விழுந்துறாங்க. அழுத்தத்தாலே வந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது. you have taken a decision. Okay, you have taken a decision, but still அது உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நம்பி இப்போ நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே வந்து இருக்கீங்க. பட் what are the why the hopes and fears as a moon? why the hopes and fears as a moon? why is the hopes and fears as a moon?
டெஃபினட்டாக உங்களுக்கே அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. உங்களுக்கே அதில் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்படுது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெளிவாகவே வந்து கிடையாது. அந்த பிலீஃப் நீங்கள் நம்பிட்டுருக்கிற ஒரு பிலீஃபே வந்து பொய்யானதாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஓகே. ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி நீங்களே அதுதான் வந்து இருக்கீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. Why is the outcome here as a 7 of Wands? Why is the outcome here as a 7 of Wands? Clarification please, clarification please. ஸோ அட் லாஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்களே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவீங்க. இல்லைன்னா உங்களாலே வந்து அந்த நீங்கள் இப்போ கொடுக்குற ப்ரெஷர்னால் நீங்கள் பண்ணுற விஷயங்களை உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணவே வந்து முடியாது. டெஃபினட்டாக யூ வில் கம் அவுட் ஆஃப் இட். இல்லை அப்படின்னா அதோட ப்ராப்பராக வந்து உங்களால் வந்து உண்மையாகவே வந்து இருக்கவே வந்து முடியாது. கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களால் உண்மையாக வந்து இருக்கவே வந்து முடியாது. அதை நான் தெளிவாக நான் இங்கே வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஒரு இப்போ ஏதாவது ஒரு அழுத்தத்தினால மற்றவங்கனால ஒரு ப்ரெஷரில் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப், உட்காந்து யோசிச்சு மெதுவாக வந்து பண்ணுங்கள். இவ்வளோ விஷயங்கள் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவுட்கம் வந்து ரொம்ப வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக வந்து இருக்காது. உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து இதில் வந்து பார்க்க முடியாது. ஸோ ஹோப் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். இட்ஸ் ஸ்ப்ரெட் ஆன்லி லவ்.